ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லலாம். சிம்பிளா வேலை முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் எடுக்காது. காலையில டிஃபனுக்கும் ஆச்சு, மதியம் சாதத்துக்கும் ஆச்சு. இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்கும். சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வேற லெவலா இருக்கும். நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துட்டு ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்ச நேரத்துக்கு லைட்டா நிறம் மாறி வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்ததா 3 வரமிளகா உடைச்சு விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நிதானமா வருங்க. எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும். கருகிடாம இந்த பதத்துக்கு வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய், 5 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தக்காளி எண்ணெயில நல்லா வதங்கி வரட்டும். இப்ப சீக்கிரமா தக்காளி நல்லா வதங்கி வெந்து வர்றதுக்கு மூடி வச்சிடலாம். அப்பப்ப இடையில எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் போதும். தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி வந்துடும். இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ மிக்சியில் இருக்கக்கூடிய பொருளும் நல்லா ஆறி இருக்கு. மிக்சியில் ஈரம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முதல்ல இதை இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பு பவுடரா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்கணும் அப்படி கிடையாது. இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ இதுல தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டா தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்ததா ஒரு பேன்ல அரைச்ச விழுத அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல எண்ணெய்லாம் எதுவுமே பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கு தேவையான பதத்துக்கு நீங்க இந்த இடத்துல தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கொதி லைட்டா திக்கா மாறி வந்தா மட்டும் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த பதத்துக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, உளுந்த பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்பொழுது கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயப்பொடி. அவ்வளவுதான். அப்படியே தாளிச்சு கொட்டிட வேண்டியதான். எப்பவுமே இந்த மாதிரி தக்காளி குழம்புக்கு கடைசியா ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அவ்வளவுதான். அருமையான தக்காளி குழம்பு ரெடி. இதுல வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்க போறது இல்ல. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். கம்ப்ளீட்டா அந்த தனியா பிளேவரோட அருமையா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் கூடலாம் வேற லெவலா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.